இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் ராஜே, என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்திருப்ப? உனக்கு அவ்வளவு குளிர் விட்டு போச்சா? மச்சான பார்க்க வர்றதுக்கு எதுக்கு தைரியம் வேணும்? மனசுல மரியாதை இருந்தா போதாதா? டேய், இந்த பேச்செல்லாம் நீ என்கிட்ட பேசாத. என் தங்கச்சியை கூட்டிக்கிட்டு ஓடி போய் என் குடும்பத்தை தலை குனிய வச்சவன் நீ. எங்க குடும்ப கௌரவத்தை தெருவுக்கு கொண்டு வந்தவன் நீ. 30 வருஷம் எங்களை தலை நிமிர விடாம செஞ்சவன் நீ. மச்சான், அதெல்லாம் கடந்த காலம். உன் பசங்களும் வளர்ந்து தோளுக்கு மேல வந்துட்டாங்க, என் பசங்களும் வளர்ந்து தோளுக்கு மேல வந்துட்டாங்க. இன்னுமா அந்த பகை சொல்லிட்டு இருக்க போற? அவ்வளவு சீக்கிரம் அந்த காயம் ஆறாதுடா. நீங்க பெரியவங்க, எவ்வளவு பிரச்சனையை தீர்த்து வச்சவங்க. உங்க அனுபவத்துல பாதி வயசு கூட எங்களுக்கு இருக்காது. ஆனா நான் உங்ககிட்ட ஒரு 4 வார்த்தை மட்டும் பேசலாமா? நீ யாரு? நீ என்ன என்கிட்ட பேசணும்? நீங்க கோவப்படுற அளவுக்கு நான் உங்க ரத்த சொந்தம் இல்லைங்கய்யா. இவர்தான் உங்க தங்கச்சி பையன், பேரு சிவா. நான் அந்த ஊர் பிரசிடென்ட். என் பேரு துளசி. நான் உங்ககிட்ட பேசலாம் தானே? ஏங்க, அவரோட தானே உங்களுக்கு பகை. இவங்க கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குங்க? உட்கார்ந்து பேசுங்க. பா, பேசுங்கப்பா. அப்பா, இப்போ பேச போறீங்களா இல்லையாப்பா? மாமா, உட்கார்ந்து பேசுங்க மாமா. மங்க, முதல்ல இவங்க குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடு. அம்மா அம்மா, அதெல்லாம் எதுவும் வேண்டாமா. உங்க தங்கச்சி கேக்குற எல்லாத்தையும் அம்பலம் ஐயாவால வாங்கி கொடுக்க முடிஞ்சது. ஆனா அவரால வாங்கி கொடுக்க முடியாத ஒரே விஷயம் உங்களோட பாசம் மட்டும்தான். உங்க அண்ணனோட கால்ல விழுந்தாவது உன்னையும் உங்க அண்ணனையும் சேர்த்து வைப்பேன்னு வைராகியத்தோட அம்பலம் ஐயா உங்க தங்கச்சி கிட்ட வாக்கு கொடுத்துட்டு கிளம்பி இங்க வந்திருக்காரு. அவரையே இன்னைக்கு திரும்ப போக வச்சிட்டீங்க. அம்பலம் ஐயா சொன்ன மாதிரி உங்க தங்கச்சி செத்து போற அன்னைக்குதான் வந்து நீங்க நிக்க போறீங்களா? உங்க கோவத்தை நான் மதிக்கிறேன். ஆனா அதை இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் நீங்க இப்படி சுமந்துட்டு இருக்க வேண்டாங்கய்யா. இப்பவே கூட நீங்க மாறிட வேண்டாம். நாளைக்கு காலையில ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு விசாலாட்சி அம்மா வருவாங்க. ஒருவேளை உங்களுக்கு கோவம் தணிஞ்சிருச்சுன்னா நாளைக்கு நீங்களும் அங்க வாங்க. மன்னிப்பு கேக்குறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன் சொல்லுவாங்க. அம்பலம் ஐயா மனுஷன் நிரூபிச்சிட்டாரு. நீங்க என்னன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். எல்லா பிள்ளைங்களும் அவங்க அப்பாவை ஒரு பெரிய மனுஷனாதான் பார்க்க விரும்புறாங்க.
நாங்க கிளம்புறோம், வரோம். சிவா, வரோம். மா ஆ மா, என்னடி அப்பா வந்துட்டாங்க. வந்துட்டாரா? வாமா சீக்கிரம். என்னங்க? என்னாச்சுங்க? என் அண்ணன் உங்களை எல்லாம் வாங்கன்னு கூப்பிட்டாரா? நல்லா பேசினாரா? என் அண்ணி காஃபி எல்லாம் போட்டு கொடுத்தாங்களா? அம்மா, ஒவ்வொரு கேள்வியா கேளுமா. இப்படி மொத்தமா கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்ல முடியும்? விசாலாட்சியோட பிறந்த வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கீங்கல்ல, அந்த சந்தோஷத்தை அவளால தாங்க முடியல. சரி, முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்க. என் அண்ணன் நல்லா பேசினாரா? அம்மா, அங்க எந்த பிரச்சனையும் இல்லம்மா. உன் அண்ணன் ரொம்ப நல்லா இருக்காரு. நீங்க எப்படி உங்க அண்ணனை நினைச்சிட்டு இருக்கீங்களோ அப்படிதான் உங்க அண்ணனும் உங்களை நினைச்சிட்டே இருந்திருக்காருமா. அப்படியா? என் அண்ணன் இத்தனை வருஷமா என்ன நினைச்சிட்டு இருந்தாரா? 20 வருஷம் கழிச்சு முத என் தங்கச்சிய பாக்குறேன். வீட்ல வந்து பார்த்தா நல்லா இருக்காது, ஏதாவது கோயில்ல வச்சுதான் பார்க்கணும். நாளைக்கு காலையில ராஜேஸ்வரி கோயிலுக்கு என் தங்கச்சிய கூட்டிட்டு வந்துருங்கன்னு சொன்னாரு. அப்படியே அங்க வச்சு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாருமா. ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு வர சொன்னாரா? எனக்கு புரிஞ்சிருச்சு. என் அண்ணன் ரொம்ப சென்டிமெண்ட் பாப்பாரு. ரொம்ப நாள் கழிச்சு சேர்ற உறவு இல்லையா, அதான் காலத்துக்கும் நிலைச்சிருக்கணும்னு கோயில்ல சந்திக்கலான்னு சொல்லியிருப்பாரு. நாளைக்கு நான் ரெடியா இருப்பேன். கோயிலுக்கு போய் அண்ணனை பாத்துடலாம். கண்டிப்பாமா. என்னங்க, சிவாவும் துளசியும் தான் பேசுறாங்க, நீங்க ஒண்ணுமே சொல்லல. அதான் அவங்க 2 பேரும் சொல்லிட்டாங்கல்ல. ஏங்க, என் அண்ணன் உங்ககிட்ட நல்லா பேசினாரா? ஒன்னும் கோவமாலாம் சொல்லலையே. உன்னையோ இல்ல அந்த ஓடுகாலியோ வெட்டி போட்டாதான் என் கோபம் ஆறும். என்ன? அவ செத்து போனான்னா கோடி துணி போட வருவல்ல, அன்னைக்கு அவ முகத்துல நான் முழிக்கிறேன். அதுக்கு முன்னாடி அவ முகத்துல நான் முழிக்க மாட்டேன்.